வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் மொட்டை அடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்க வேண்டும், இல்லை என்றால் சாமி குத்தம் ஆகிவிடும் என்று பல பெரியவர்கள் சொல்லி கேட்டதுண்டு. ஒருவேளை மொட்டை அடிக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அது குறித்த பின்னணி தகவல்களை பற்றி தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு மொட்டை போடுவது ஏன்? அதன் உண்மையான காரணம் என்னவென்று தெரியுமா? நாம் அம்மாவின் கருவறையில் ரத்தம், சிறுநீர், மலம் போன்ற தண்ணீர் நிறைந்த சூழலில் இருந்திருக்கிறோம். அதில் உள்ள கழிவுகள் தலையில் தேங்கியிருக்கும். சாதாரணமாக கடல் நீரில் 5 நிமிடம் கை வைத்திருந்தாலே கை கழுவிய பிறகும் கூட உப்பின் ருசி ஒட்டி இருக்கும். கை ஊறி போய்விடும். அப்படி இருக்கையில் 10 மாதம் தண்ணீரிலேயே இருந்து வந்த குழந்தையின் உடல் எந்த அளவு ஊறி இருக்கும்? உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறிவிடும். ஆனால் தலையில் தேங்கிய கழிவுகள் முடியில் வேர்கால்கள் வழியாகத்தான் வெளியேறும். அதனை வெளியேற்ற என்ன வழி? மொட்டை அடித்தால் மட்டுமே அந்த வேரின் வழியாக தேங்கியிருக்கும் கழிவுகள் வெளிவரும். இதுதான் உண்மையான காரணம். ஆனால் இப்படி கூறினால் யாருடைய செவிக்கும் எட்டாது. இதையே சாமி கண்ண குத்தும், தெய்வம் பாக்குது, குலதெய்வ வேண்டுதல் என பட்டியலிட்டு கூறினால் அனைவரும் கேட்பர். எதையும் தெய்வீக ரீதியாக கூறினால் நம் மக்களின் செவிக்கும் எட்டும். இதேபோல் 3 வயதிலும் ஒரு மொட்டை அடிப்பர். அதற்கு காரணம், 1 வயதில் அடித்த மொட்டையில் சில கழிவுகள் வெளிவராமல் இருக்கும். அப்படி வராமல் இருக்கும் கழிவுகள் 3 வயதில் அடிக்கும் மொட்டையில் வந்துவிடும். இதற்காகவே 1 வயதிலும் 3 வயதிலும் மொட்டை சாமியின் பெயரில் அடிப்பர். இதன் உண்மை பின்னணியே இதுதான். முன்னோர்கள் எதை செய்தாலும் அதன் பின் ஒரு அறிவியல் பின்னணி இருக்கக்கூடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதை கண்டு கொள்ளாமல் பிறகு மொட்டை அடித்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக விட்டுவிட்டால் பிற்காலத்தில் குழந்தைக்கு நோய் பாதிப்புகளை அதீத அளவு ஏற்படுத்தும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.